பேங்காக் சம்சென் சாலையில் கடுமையான மண் அமிழ்வினால் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய பாதாள குழியை மீட்பு படையினர் மணல் மூட்டைகளையும் கற்களையும் கொண்டு மூடுவதற்கு போராடி வருகின்றனர். அருகிலுள்ள கட்டடங்கள் இடிந்து விடாமல் தடுப்பதற்கு இந்த பணியை அவர்கள் அவசர கதியில் முன்னெடுத்து வருகின்றனர் என்று பேங்காக் போஸ்ட் தெரிவித்துள்ளது. மண் அமிழ்வையும் நிலத்தடி நீர் மற்ற பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதே முன்னுரிமை பணியாக இருக்கிறது என்று தாய்லாந்தின் MRCA போக்குவரத்து நிறுவனம் கூறியது. மண் அமிழ்வும் நிலத்தடி தண்ணீரும் டூசிட் மாவட்டத்தில் உள்ள வஜ்ரா மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் ரயில் நிலையத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது 50 மீட்டர் ஆழத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குழியை விரைந்து மூடுவதற்கான பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிலத்தடியில் மண் நகர்வுகள் கடுமையாக இருந்ததன் விளைவாக மண் அமிழ்வு ஏற்பட்டு 30 மீட்டர் அகலம், 30 மீட்டர் நீளம், 50 மீட்டர் ஆழம் கொண்ட பெரும் குழி ஏற்பட்டது. இதுவரை 50,000த்திற்கும் அதிகமான மணல் மூட்டைகள் அங்கு நிரப்பப்பட்டுள்ளன என்று பேங்காக் ஆளுநர் சாட்சாட் சிட்டிபன் தெரிவித்தார். இதனிடையே வஜ்ரா மருத்துவமனை நிலத்தடி கட்டுமானம் மிகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் அருகிலுள்ள சம்சென் போலீஸ் நிலையம் பெரும் ஆபத்தில் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. 50 போலீஸ் அதிகாரிகள் மேலும் பக்கத்தில் இருந்த 20 வீடுகளில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் அனுட்டின் சான்விராகுல் புதன்கிழமை அப்பகுதிக்கு விரைந்து களப்பணிகளை பார்வையிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.